ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். நேற்று ஃபுல்லாக பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து ப்ளவுஸோட பின்பகுதியை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி முன்பகுதி நான் எப்படி எடுத்திருக்கேன்றதை பாருங்கள். நல்ல பக்கத்தை எடுத்து அதன் மேலே லைனிங் கிளாத்தை போட்டு திருப்புங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும். எதனால அப்படின்னா, இல்லைன்னா மாறிடும், நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மாறிடும். கழுத்து பகுதியை அடிச்சு திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். நான் எப்படி எக்ஸ்ட்ரா துணி நான் எதுக்கு இப்படி விட்டுருக்கேன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். லைனிங் கிளாத் தான் ரொம்ப வந்து கரெக்டான அளவா இருக்கணும். மற்ற நம்மளோட பிளவுஸ் துணி வந்து நல்லா எக்ஸ்ட்ராவா விட்டுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா நம்ம தைக்க முடியும். கழுத்து பகுதியை இதே மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்க்காத் பண்ணிருந்தா ஷேப் கரெக்டா வரும். அர்க்காத் பண்ணலைன்னா கொஞ்சம் துணி வந்து அங்க சுருங்கி இருக்கிறதுனால முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும். அந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கோங்க. கரெக்டா திருப்பி போட்டு கழுத்தை வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுங்க. கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்ன மாதிரியே தையல் தொழில தான் நானும் இருக்கேன் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கழுத்து பகுதியா அழகா ரவுண்ட் ஷேப்ல வந்துச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சுத்தி தையல் கொடுத்துருவோம். துணி விலகாம இருக்கிறதுக்கு நல்லா கரெக்டான தையல் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துருவோம். ஓகேங்களா? அப்படின்னா தான் வந்து பிளவுஸோட முன்பக்கம் வந்து அந்த கிராஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிச்சிங் பழகுனவங்களுமே இந்த மாதிரி சுத்தி அந்த ஓரத்தையல் கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, துணி அந்த பிளவுஸும் அந்த லைனிங்கும் சேர்ந்தாப்புல இருக்கும். அதனாலதான் வந்து எப்பயுமே வந்து பிளவுஸ் தைக்கிறவங்க எல்லாருமே அந்த சுத்தி அந்த தையல் லைனிங் கிளாத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்து தைச்சோம் அப்படின்னா துணி வந்து விலகாம இருக்கும். கிராஸும் பர்ஃபெக்டா உட்காந்துருக்கும். இல்லைன்னா உள்ள கொடுத்துருக்க துணி ஒரு ஷேப்ல இருக்கும், வெளியே கொடுத்துருக்கிற துணி ஒரு ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு தான் சுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடுவோம். இப்ப எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துங்க. சுத்தி உள்ள கிளாத் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்களேன், அது வந்து கரெக்டான உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்லாம் நம்ம கரெக்டா பிடிக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் டெய்லரிங் தொழில தான் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு பகுதியையும் நம்ம தச்சிருவோம். அதுக்கப்புறமா நான் கிராஸ் டாட் எப்படி பிடிக்கிறதுன்றத பர்ஃபெக்டா பிடிக்கிறதுக்கு இந்த வீடியோல கடைசி எண்ட்ல சொல்லிட்டு மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 கிளாத்தையும் வச்சு பார்த்து போடுங்க. சில நேரம் நானே என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, டக்குன்னு ஒரு பக்கத்து போட்டு எடுத்துருவேன். எடுத்து பார்த்தா ரெண்டுமே ஒரே சைட்லயே இருக்கும். அப்ப கழுத்து பகுதியே வராது, கை பகுதி இந்த பக்கம் வர்ற மாதிரி. அதனால எப்பயுமே லைனிங் கிளாத் மட்டும் ஒரு பக்கத்தை போட்டுட்டு இன்னொரு பக்கத்தையும் பக்கத்துல வச்சு கரெக்டா ஓகே இப்பதான் 2 சமமா இருக்கு, இந்த மாதிரி தான் வரும்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. நிறைய தடவை நானே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கும் இதே மிஸ்டேக் வரும் இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி 2 பக்கத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை மேல போட்டு அடிச்சு திருப்பிடுங்க. அதே மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத்திங் தான் ரொம்ப முக்கியமானது. அர்க்காத் பண்றப்பதான் அந்த சுத்தி இருக்கிற அந்த என்ன சொல்ற அந்த துணிலாம் வந்து உங்களுக்கு விரிவு கொடுத்து கழுத்து ஷேப்பானது கரெக்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு அமையும். திருப்பி போட்டுட்டேன் பாத்தீங்களா? திருப்பி போட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுங்க. இது ஒரு அமுக்கடியும் அடிப்பாங்க, வேணும்ன்றவங்க அடிச்சுக்கோங்க. நான் பட் அடிக்கல. நான் அப்படியே நம்ம அர்க்காத் பண்ணிக்கிறதுனால தெளிவா ரவுண்டா வந்துரும். அதை அப்படியே நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். கழுத்து ஷேப் வந்து பர்ஃபெக்டா அமையும். இந்த மாதிரி லூஸ் கொடுத்தோம்னா நம்ம கரெக்டா அந்த சுத்தி உள்ள துணியும் கொடுத்து தச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி கழுத்து வந்து அடிச்சு திருப்பாங்க. நிறைய பேர் வந்து நார்மல் பிளவுஸுக்கு திருப்புற மாதிரி கூட திருப்புவாங்க. அது வேணும்ன்றவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கழுத்து நம்ம தனியா தனியா வைக்கணும் அப்படின்றது வந்து கம்மியாகும். லேஸ் வைக்கனாலும் இது மேலேயே நம்ம அப்படியே லேஸ் வச்சு விட்டுறலாம். உங்களுக்கு ஒரு வந்து லைனிங் பிளவுஸை எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்கா முடிக்க முடியும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோவை நீங்க எடுத்துக்கலாம். நான் வீடியோ வந்து கட் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா வச்சுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
கழுத்தை அடிச்சு திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல நான் சுத்தி என்ன பண்ணிருங்க, ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துருங்க. அப்படின்னாதான் துணி வந்து விலகாம இருக்கும். நான் சொல்றது புரியுது, இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்க்கு கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ நீங்களும் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ளவுஸ் நான் தச்சு குடுத்தவங்க கரெக்ட்டா இருக்கு. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரியான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, என்னைய மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ளவுஸ உங்களால தைக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்து வரப்போற வீடியோஸ்லாம் வந்து டாட் எப்படி பிடிக்கிறது? பட்டிய கரெக்ட்டா நெறைய பேர் நம்ம பண்ற மிஸ்டேக் என்னவா இருக்கும் தெரியுமா? பிகினர்ஸ்க்கு பட்டி கரெக்ட்டா ஜாயின் ஆக மாட்டேங்குது. ஆ ஏத்த இறக்கமா இருக்கு. கிராஸ் கரெக்ட்டான முன்பக்க எந்த அளவுல வைக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நெறைய பேர் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்து படிச்சப்ப நெறைய பேரோட கமெண்ட்ட படிச்சிருக்கேன். அந்த கமெண்ட்ல இந்த மாதிரி தான் நெறைய கமெண்ட் கேட்பாங்க. அந்த கமெண்ட்க்குலாம் நம்ம ஒரு விடை சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்ச விடைய நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காகவே இந்த வீடியோவ நான் உங்களுக்கு பதிவிடுறேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்லி தர விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகே. 2 கிளாத்துமே முன்பக்கத்தோட 2 சைடுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா தச்சுட்டோங்க பாருங்க. ஷேப் வந்து கரெக்ட்டா கழுத்து ஷேப்பு இந்த முடிவுறதும் கரெக்ட்டா இருக்கு. இதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம மெயின் பார்ட்க்கு வந்தாச்சு. டாட் பிடிக்கிறது. டாட் தான் நெறைய பேர் குழப்புறீங்க. இது இப்படி போடுவா, அப்படி போடுவான்னு. எதுவுமே வேணாம். எல்லா ப்ளவுஸுக்குமே நான் சொல்ற இதே மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான டாட் கிடைக்கும். பாருங்க நம்ம நடு சென்டரோட நம்ம பண்ணிருப்போம்ல அந்த மெயின் பாயிண்ட நான் கட் பண்ற பீஸ்ல எப்படி அந்த கட் பண்ற மெயின் பகுதியை எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட். அந்த மெயின் பாயிண்ட வச்சுதான் மத்த எல்லாத்தையுமே எடுக்கிறோம். லைன் அளவு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அளவு பிளவுஸ் கொடுத்த பிளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல எவ்வளவு இன்ச் வச்சிருக்காங்களோ அதே இன்ச் வைங்க. டாட் 1.25 இன்ச் இருந்துச்சு இந்த பிளவுஸுக்கு நான் அளக்கும் போது. பாருங்க 1.25 இன்ச். அதே மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த தையல் வந்து 3 இன்ச். அதே மாதிரி இங்கேயும் நான் எப்படி அந்த கரெக்டா அந்த பகுதியை வந்து நல்லா நோட் பண்ணி ஷார்ப்பா நம்ம விட்டு போடலாம். அந்த பகுதியை கரெக்டா இது பண்ணி ஷேப்பை கரெக்டா வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சுக்கு குறிச்சிருக்கேன். இந்த 1.25 இன்ச்ல இருந்து சைடா சில பேர் நேரா எடுப்பீங்க, நேரா எடுத்தாலும் வரும். பட் சைடா கிராஸா எடுத்து 3 வைங்க. அப்பனாதான் உங்களுக்கு தையல் போட கரெக்டா இருக்கும். எப்படி ஸ்டிச் பண்றேன்றத பாருங்க. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். ஒரு டாட் பிடிச்சாலும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஹூக் சைடு அதுலயும் ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டா போதும். இது அடுத்த இதுல இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பகுதியை நான் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பகுதியை செஞ்சிருப்பேன். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லி கொடுத்திருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 3வது டாட்டை எந்த மாதிரி பிடிக்கிறேன்னு பாருங்க. இது ஏத்த இறக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம அந்த பிடிச்சிருக்க அந்த பகுதி வந்து கரெக்டா இருக்கா அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சூப்பரா 3 டாட்டும் பிடிச்சாச்சு. கப் ஷேப் பாருங்க. அங்க பாருங்க சூப்பரா அமைஞ்சிருக்கு. கிராஸ் கட்டிங்ல கப் ஷேப்பு செம்மையா பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே தான் இன்னொரு இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. அந்த நடு பகுதியில நம்ம வெட்டின பகுதியை சென்டரா மடிக்க கூடாது. இது என்னென்ன தப்பு பண்றோன்றத சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நேரா மடிக்க கூடாது. நம்ம பிடிச்சிருக்க பகுதியா இருந்து கரெக்டா அந்த துணியும் இந்த துணியும் சேர்ற மாதிரி வச்சுக்கணும். இதுதான் சரியான மெத்தடு. வச்சுக்கிட்டு 1.25 இன்ச்சு ஓகேங்களா? 1.25 இன்ச்சு கரெக்டா அந்த இதுல இருந்து எடுங்க. அளவு பிளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதே இது உங்களுக்காக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இந்த டாட் பிடிக்கிறது தான். எனக்கு எவ்வளவோ பண்ணாலும் இந்த டாட் கரெக்டா வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 இன்ச் கரெக்டா குறிச்சாச்சு. ஒரு தையல் போட்டுக்கலாம். முடிவுலயும் லாஸ்ட்லயும் ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் என்னது பிரிந்து போகாம இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டாட் பிடிச்சதுமே அது எவ்வளவு பர்ஃபெக்டா எப்படி இருக்கு பாருங்க. ஷேப் உங்களுக்கே தெரியுதா? அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். நம்ம பிடிக்கிற விதத்துலதான் இருக்கு. அதுக்கப்புறம் பட்டி சைடு
அது அப்படியே சமமா மடிங்க. ஏத்த, இறக்கம் எதுவுமே வேண்டாம். இல்ல அளவு ப்ளவுஸ்ல எந்த அளவுல இருக்கும்? ஆஹா! எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு குறிச்சு காட்டுறேன் பாருங்க. லைட்டா 1/4 இன்ச்சுக்கு வந்து கீழ வந்து ஜாயின் பண்ணிறணும். மேல 1/4 இன்ச் அப்படியே கீழ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கிக்கிட்டே வந்துரணும். அதே 1/4 இன்ச்சுக்கே கீழ கொண்டு வரக்கூடாது. அப்படியே கிராசிங்ல வந்துரணும். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்ப 2 இதையும் கரெக்ட்டா போட்டுட்டு, சென்டர் டாட் கைப்பகுதியில வர்ற அந்த டாட் வந்து 2மே ஒண்ணு போல வைக்கணும்னு நெனைக்காதீங்க. எப்படி அந்த இத போட்ட உடனேயுமே நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். ப்ளவுஸ போட்டதுமே கரெக்ட்டா அந்த பகுதி உங்களுக்கு அதுவே வந்துரும். வந்தோனே அத அப்படியே வச்சு 1/4 இன்ச்சுக்கு அதே மாதிரியே தான். 1/4 இன்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா குறைச்சுக்கிட்டே வந்து ஃபினிஷ் பண்ணிருங்க. அப்பனா தான் ஈஸியா இருக்கும். ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கோங்க. ஓகேங்களா? அந்த டாட் மையப்பகுதியில இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடியே. இங்க பாருங்க சூப்பரான பெர்ஃபெக்ட்டான கப் ஷேப் உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி டாட் பிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.